சொல்லுங்க சார். என்ன சார் இப்படி இருக்கீங்க? கொஞ்சம் கூட சின்சியாரிட்டியே இல்லையா? என்னாச்சு சார்? நைட்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன், எடுக்கவே இல்ல. சாரி சார், லேட் நைட்ல கூப்பிட்டு இருந்தீங்க, தூங்கிட்டேன் சார். ஏதாவது முக்கியமான விஷயமா சார்? ஆமாங்க, கவர்மெண்ட்ல புதுசா ஒரு டெண்டர் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கல்ல, அதுல நான் சொல்ற அமௌண்ட்டை கோட் பண்ணுங்க. டெண்டர் உங்களுக்கு தான் கிடைக்கும். எந்த டெண்டர் சார்? அதான் இப்பதான் கவர்மெண்ட்ல ஏதோ 100ஆண்டு விழா செலிப்ரேட் பண்றாங்கல்ல, அதுக்கு தான். அப்படி எதுவும் தெரியலீங்களே சார். உங்களுக்கு இந்த விஷயத்தை யார் சொன்னா? விஸ்வநாதன் கம்பெனில தான் பேசிட்டு இருந்தாங்க. அவங்க அமௌண்ட் எல்லாம் பேசி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு 10 மணிக்கு போய் ஃபைல் சப்மிட் பண்றாங்க. நாளைக்கு டெண்டர் நடக்குதாமே. சார், உங்களுக்கு யாரோ தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க சார். அப்படி ஒரு டெண்டரே நடக்கல சார். என்ன சார் சொல்றீங்க? எனக்கு நல்லாவே தெரியும் சார், அப்படி ஒரு டெண்டரே நடக்கல. இனிமே இந்த மாதிரி தப்பான இன்ஃபர்மேஷன் எனக்கு கொடுக்காதீங்க. என்ன இது? சபாஷ் பல்லவி, சபாஷ். நீ இவ்ளோ பெரிய கிரிமினலா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்ன சொன்னா உன் பார்ட்னர்? அப்படி ஒரு டெண்டரே நடக்கலன்னு சொன்னானா? அது உண்மைதான், அப்படி ஒரு டெண்டரே நடக்கல. எப்பேற்பட்ட கிரிமினலுக்கும் ஏதாவது ஒரு முட்டாள்தனம் இருக்கும். உன்கிட்டயும் அது இருந்திருக்கு. நாங்க டெண்டரை பத்தி பேசின உடனே அத கிராஸ் செக் பண்ணாம உடனே உன் பார்ட்னருக்கு போன் பண்ணி சொல்றல, அவ்வளோ ஆர்வம். ஒரு தடவை விஸ்வநாதன் கம்பெனிய தோக்கடிச்சிட்டோம், இனி எல்லாமே ஈஸி தாங்கற நினைப்பா? இல்ல, நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. என்ன பாக்குற? உன்னை கையும் களவுமா பிடிக்கிறதுக்கு நானும் அர்ஜுனும் வச்ச ட்ராப் தான் இந்த டெண்டர்.